சார் அப்படி இல்லை சார், இது மாத்திரம் இல்லை சார், இந்த 50,000 கோடியில் மாத்திரம் இல்லை சார், பொதுமக்கள் டோட்டலி திமுக அரசு மேல அதிருப்தியில் இருக்கிறாங்க சார். ஒரு நிமிஷம், இதுல மேடம் சசிகலா பேட்டி கொடுத்தாங்க. ஏன்பா கிளியரா சொல்றாங்க, தமிழ்நாட்டில் இன்னைக்கு பேசுறதுக்கு நீங்க என் மேல வேற பார்வை இருக்கும், அதை பத்தி நான் கவலைப்பட்டேன். இல்ல 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 நான் உங்களுக்கு சொல்ல குட்டிக்கண்ண, நீங்க நண்பர், நான் மேடம்னா மற்ற எந்த எதிர்கட்சி தலைவனும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கான், ஒரு பையன் பேச மாட்டேங்கான். இல்லை இப்போ வந்து இல்லை இல்லை இது ஒன்று, இப்போ ஒன்று புதுசாக எடுத்து விட்டுருக்குறாங்க. சசிகலா அவருடைய மிட்டா இதில் இருங்க அந்த இது டாஸ்மாக் போகுதுன்னு அவங்க அந்த இது வித்துட்டாங்க. அதெல்லாம் இல்லை, அது வித்துட்டாங்க, அப்படி இல்லை, அது வித்துட்டாங்க, அது நிறைய பேருக்கு தெரியல. சரி, அது பதிவு பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க மேடம் என்ன சொல்றாங்கன்னா, ஏன்பா அரசாங்கத்துறையிலேயே இந்த அளவுக்கு பில்லு போடாம நீங்க கோல்மால் பண்றீங்க, இது அரசாங்கத்தினுடைய ஆடிட்டிங் செய்யப்படக்கூடிய ஒரு துறை தான் டாஸ்மாக். எத்தனை பாட்டில் உற்பத்தி ஆகுது, எத்தனை பாட்டில் விற்பனை ஆகுது, எவ்வளவு பணம் உள்ள வந்திருக்குங்கிறத மிக முக்கிய கணிப்புல வர்றது தான் இந்த இது. ஆமா சார், அவங்களுக்கு நல்லா தெரியும் சார். ஒரு நிமிஷம், சசிகலாக்கு நல்லா தெரியும். இருங்க சார் இருங்க சசிகலாக்கு இது நல்லா தெரியும். ஏன்னா 2003 தான் டாஸ்மார்க் ஓபன் பண்ணாங்க. தெரியும். அப்பல இருந்து இது 16 வரைக்கும், அதாவது ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் டாஸ்மார்க்கு சசிகலாவுடைய கம்பெனி தான் அதிகமாக சப்ளை செய்தது, அதிகமாக அங்கிருந்து தான் வாங்கப்பட்டது. மிட்டாஸ் என்ற சொல்லிலிருந்து, அதன் மூலம் அவங்களுக்கு தெரியும். இல்ல இல்ல அது எப்படி இல்ல சார், அது எப்படி நடக்குது, ஏது நடக்குது எல்லாமே அத்துப்படி சார்.